தமிழ்நாட்டு பேரையே பட்ஜெட்ல நீங்க குறிப்பிடலன்னு தமிழ்நாட்டு கட்சிக்காரங்க உங்க மீது விமர்சனம் வைக்கிறாங்க மேடம். அவங்க விமர்சனம் வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டு பேரை நாங்க வைக்கலனாலும் தமிழ்நாட்டுக்கு நாங்க செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். நீங்க அண்ணாமலை பேட்டியை பார்க்கலையா? நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? எங்க கட்சி தமிழ்நாட்டுக்காகவே உழைக்குது. அதனாலதான் எங்களை நம்பி ஓட்டு போட்டு 4 எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டுல. மேடம், ஆனா எம்பி எலெக்ஷன்ல உங்களை நாக் அவுட் பண்ணிட்டாங்களா மேடம்? எங்களை எங்க நாக் அவுட் பண்ணிருக்காங்க? பண்ணிருக்காங்க தான். அதனாலதான் நாங்க மறைமுகமா தமிழ்நாட்டுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கோம். நேர்முகமா எதுவுமே கொடுக்கல. மேடம், இது உங்களுக்கு ஓட்டு போடாத மக்களுக்கு நீங்க கொடுக்குற தண்டனை இல்லையா? தண்டனை கிடையாது. இது தண்டனையா அவங்க எடுத்துக்கவே கூடாது. நமக்கான நல்லது. அடுத்த வாட்டி ஓட்டு போட்டா கீதாராமனுக்கு தான் ஓட்டு போடணும்னு அவங்க நினைக்கணும். மேடம், நீங்க இந்த முறை தேர்தலே நிக்கல. அதெல்லாம் பேச்சு கிடையாது. நீங்க ஓட்டு போட்டீங்களா? அதான் கேள்வி. தேர்தல் நிக்காம எப்படி மேடம்? எனக்கு இந்த மாதிரி கேள்வி கேட்கறதே பிடிக்காது. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மேடம், நான் தான் பிரஸ், நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அதாவது நான் முன்னாடி கேட்டேன், நீங்க என்ன பேக்ரவுண்ட்னு.